வருஷம் வேவ் சப்மிட் 2025 ஹோஸ்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியா தாங்க. இந்த ஒரு விஷயத்தை லாஸ்ட் இயரே நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஜியோ வேர்ல்ட் சென்டர் மும்பையில் வந்து இந்த வேவ் சப்மிட் 2025 ஈவெண்ட் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்ம சவுத் இந்தியன் சூப்பர் ஸ்டார்லேருந்து நார்த் இந்தியன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய செலிப்ரிட்டிஸ், மீடியா ரிலேட்டட் கம்பெனிஸ் அண்ட் வந்து பிராண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஒரு சப்மிட்டில் கலந்துப்பாங்க. அப்படி நடக்கக்கூடிய இந்த வேவ் சப்மிட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னாலே யூடியூப் அப்படின்றத தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி யூடியூபோட சிஇஓ நீல் மோகன் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், முக்கியமாக இந்தியாவை சம்மந்தப்பட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், யூடியூப்ல நடந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வேவ்ஸ் அப்படின்ற வேர்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சப்மிட் அப்படின்றது தான். இந்த ஒரு வேர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஆடியோ விஷுவல் ரிலேட்டட் பிராண்ட்ஸ்லாம் கலந்துப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி அந்த யூடியூபோட சிஇஓ நீல் மோகன் வந்து ஷேர் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, லாஸ்ட் 3 இயர்ஸில் மட்டும் இந்தியாவில் இருந்து இருக்கக்கூடிய யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், யூடியூப்ல வீடியோ போடுறவங்களை கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 வருஷத்தில் 21,000 கோடி வந்து சம்பாதிச்சிருக்காங்க யூடியூப்ல வீடியோ போடுறதுல மட்டும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்களே இந்த வீடியோவை யூடியூப்ல தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நாள் கணக்கில் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஃபோன்ஸ்லையும் கண்டென்ட் கிரியேட்டரோட வீடியோஸையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்ஸோ அண்ட் வந்து நம்மளுக்கு ரீச் இருக்குது அப்படின்றனால நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து உருவாயிட்டே இருக்காங்க. இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு பஞ்சமே இல்லைப்பா. திரும்பின பக்கம்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு எல்லாருமே வந்து வீடியோ போட ஆரம்பிச்சு சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்தில் மட்டும் இந்தியாவில் யூடியூப் கிரியேட்டர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து 21,000 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத யூடியூபோட சிஇஓவான நீல் மோகனே வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்தியா வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கான நாடாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதனாலேயே அடுத்த 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 850 crores வந்து யூடியூப்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ண போறதாவும் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு சர்வேயோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூடியூபோட க்ரோத் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு 18% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது ஒவ்வொரு வருஷமுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டையுமே அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களையுமே அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அது என்ன அப்படின்னா, ஒரு லாஸ்ட் இயர்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி புது யூடியூப் சேனல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அதுலேயுமே 15,000 சேனல்ஸ்க்கு மேலே 10 lakhs + சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு கவுண்ட்டையுமே அவர் ரொம்ப ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி எல்லாருமே வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா போர் அடிக்குதுன்னா வந்து சும்மா ஒரு கண்டென்ட் எடுத்து போடலாம் அப்படின்றது நிறைய சேனல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணனால தான் 10 கோடி புது சேனல்ஸ் வந்து யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஷாக்கிங்கான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கான நாடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாருல்ல. இந்தியாவில் கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட் வீடியோஸை மற்ற கண்ட்ரீஸில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட் வீடியோஸை மற்ற கண்ட்ரீஸில் இருந்து, அதாவது இந்தியாவை தாண்டி மற்ற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 4,500 crores வாட்சர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குல்ல. 4,500 கோடி வாட்சர்ஸ் அப்படின்றது நம்ம இந்தியன்ஸோட கண்டென்ட்டை மற்ற கண்ட்ரீஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து வாட்ச் பண்ணுறாங்க, நம்ம அந்த அளவுக்கு வந்து கண்டென்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ரீச்சில் இருக்கும் அப்படின்றது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ப்ரௌட் மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, 10 கோடி புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உலக தலைவர்களில் மோடி வந்து யூடியூப் சேனல்ஸில் வச்சிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காரு. எப்படின்னா 2.50 crore சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு உலக தலைவர்களோட யூடியூப் சேனல்லையே அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவராக நம்ம இந்தியனோட பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காரு அப்படின்றதையுமே அந்த ஒரு சப்மிட்டில் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. நம்ம கண்டென்ட் கிரியேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎம் மோடியிலேருந்து நிறைய பேர் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்தியன் வீடியோஸை மற்ற கண்ட்ரீஸ் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இவ்வளோ வாட்சர்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்றப்ப மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுறதுல எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்வியஸாக
டாப் 5 யூடியூப் யூஸ் பண்ணக்கூடிய டாப் 5 கண்ட்ரீஸ் என்ன அப்படின்னா ஆப்வியஸாக நம்மளோட இந்தியா தான். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 46.50 crores பீப்புள் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு லிஸ்ட்டில் டாப் பொசிஷனில் இருக்காங்க. அடுத்து வந்து அமெரிக்கா, தேர்ட் பொசிஷனில் வந்து பிரேசில், ஃபோர்த் பொசிஷனில் இந்தோனேஷியா அண்ட் ஃபிஃப்த் பொசிஷனில் வந்து மெக்சிகோ. இந்த கண்ட்ரீஸ் தான் டாப் 5 கண்ட்ரீஸ் யூசிங் யூடியூப் வேர்ல்டு வைட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இத்தனை கோடி மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் நிறைய கோடி மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து இதுலேயுமே நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கண்டென்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு ஆல்ரெடி நிறைய டாக்ஸ் இருக்குது. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றது நிறைய பேரோட வாழ்க்கையே மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தனால தான் கண்டென்ட் கிரியேஷன் ஆகட்டும், அவங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருந்தாலுமே இதில் ஒரு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்து அது ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தால் இன்னுமே வந்து யூடியூபோட யூசர்ஸ் அண்ட் வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாகுவாங்க அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் யூடியூப் யூஸ் பண்ணுவீங்க, என்ன மாதிரி கண்டென்ட்ஸை வந்து விரும்பி பார்ப்பீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, is bye from Divya.